வணக்கம் உறவுகளே. இன்றைய இந்த காணொளி கனடிய தமிழர் பேரவையால் நடத்தப்பட்ட தமிழர் திருவிழா. வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். Have them join us, please, to light the lamps. That'd be greatly appreciated. ஈடில்லா இன்பம் கொடுப்பது பறை, இயற்கையோடு இணக்கமாய் இன்று வரை இயங்குவது பறை. எமது பறையொலி சாவுக்கானது அல்ல, வாழ்வுக்கானது. எமது பறை முழக்கம் சாமியாடுவதற்கு அல்ல, சாதிகள் ஆட்டம் காண்பதற்கு. ஓங்கி அடிப்பதில் கிளியட்டும் பறைகள் அல்ல, பாகுபாடுகள். இங்கே பல அரசியல்வாதிகளின் உரை நடைபெற்றது. அதையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். For the sake of your belly, enjoy the Tamil food. Thank you. And to celebrate the incredible culture, tradition, achievements, and contributions of the Tamil community. Tamil Fest is more than a festival. It is a celebration of who you are as a community and of the values that bring us together: family, hard work, education, entrepreneurship, culture, passion, and service. This afternoon, it is all about you. It's all about the Tamil Fest. And first of all, I just wanted to mention that City of Markham is really, really proud to be the first municipalities of all of Canada to proclaim January as Tamil Heritage Month. That is how much that we support diversity and how much we support the Tamil community. And Mayor Frank Scarpiti couldn't be here today, but he has sent some greetings, and I will ask my fellow members of council to come up and join me as we present this to the board of CTC. On behalf of the town of Stouffville, the Tamil community in Stouffville is such an important part of our community. They have been integral in bringing the Stouffville Multicultural Association, which now is the total. I wanted to say hello and welcome to everybody, including my friend Nirmala and Tim over here. Nirmala was a former regional councillor and the Ontario Liberal candidate for Markham Thornhill. So thank you. இங்கே உணவுச் சாவடிகள், ஐஸ்கிரீம் கடைகள் மற்றும் பலதரப்பட்ட கடைகள் காணப்பட்டன. ஹலோ, அப்படி போகுது. நாங்கள் இவ்வளோ நேரம் லைஃப் போட்டு கொண்டிருந்தாங்க. நீங்கள் இப்போ வந்துட்டீங்க. சரி, நல்ல வடிவாக ஃபெஸ்டிவலை கொண்டாடுங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் ஃபெஸ்டிவல் தேங்க்ஸ்.
பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த இசை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கும். இங்கே இந்திய பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ் மற்றும் திவனேஷ் அவர்கள் வருகை வந்து இந்த இசை நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தார்கள். அதைவிட மற்றும் இங்கே எமது பாடகர்களும் இந்திய பாடகர்களும் தொடர்ந்து இந்த இசை நிகழ்ச்சியை வழங்கியிருந்தார்கள். மழையை பொருட்படுத்தாது மக்கள் அங்கே இசை நிகழ்ச்சியை கேட்ட வண்ணம் இருந்ததை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் சில பாடல்கள் இருக்கின்றது. நாளை தினம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல 12 மணியிலிருந்து இங்கே கடைகள் எல்லாம் இருக்கும். ரெட் கார்பெட்டில் நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றது. 4 மணி முதல் இங்கே மேடையில் 2 பிரிவுகளாக இசை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. 4 இருந்து 7 மணி வரை ஒரு நிகழ்ச்சி, 7 இருந்து 10 மணி வரை மற்றும் ஒரு இசை நிகழ்ச்சி இருக்கின்றது. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் உட்பட ஏனைய பாடகர்கள், இங்கே இசை கலைஞர்கள் உட்பட அனைத்து நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. எனவே உங்கள் உறவினர் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நாளை நிகழ்ச்சியை பற்றி. அடுத்த சில பாடல்களுடன் இன்றைய முதலாம் நாள் நிகழ்ச்சி நிறைவுக்கு வர இருக்கின்றது.